அது இவராம்மா பாருங்க. இவர் தான் ஆள். இவர்தானே? இவர்தான் ஆள். இவர்தான் ஆள். அவரு ஆட்கள்கிட்ட வந்து கேட்டவர் கடைசியாக இந்த 6ஆம் மாதம் வந்தாப்புல இந்த 9ஆம் மாதம் யார்கிட்ட முறைப்பட்ட நீங்க யார்கிட்ட சொன்னீங்க? நான் சொன்ன இப்படிதான் சொன்னேன். 9 லட்சத்துக்கு நீ எங்களை வித்து மொட்டை சைக்கிள் வாங்கிருக்கா? நெல்ல பாருங்கம்மா, இவர்தானாண்டு நெல்ல பாருங்க. அவர்தான் இவர்தான் இவர்தான் ஒரு சும்மா வந்தவர் புறவு வரக்குள்ள 2 தரம் வரக்குள்ள புது மோட்டர் சைக்கிளோட வந்து ஒரு பெரிய ஜாதி மோட்டர் சைக்கிளோட ஒரு தரம் வரக்குள்ள ஒரு மோட்டர் சைக்கிளோட முதல் வரக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளோட மோட்டர் சைக்கிள் கொண்டு வந்தாரு. முதல் 2 வரக்குள்ள அவர் 8 லட்சம் ரூபாய் காசையும் உங்களுக்கு தந்தவர் தானே? தரல. அவரு கையில வச்சிருந்து இப்படி எண்ணி 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 காட்டி போட்டு இந்த அரிக்கம்மா உங்களோட காஜம் உங்களுக்கு என்ன வேணும்? டீ வாங்கி தரையா? அது இது வாங்கி அவனை கொண்டு போனா உங்களை கும்பிட்டேன் வீட்டுல வணங்கிட்டான். நான் 7ஆவதவனை பொறுத்து கிடக்குறதுக்கு பலபலன் இப்பயும் மனே ஆயக்காஜம் வாங்கி மோட்டு கட்டெல்லாம் கட்டினா இப்பயும் ஒழுகுது. கட்டுனாக்க பிள்ளையா கட்டி போட்டு போயிட்டான். அப்ப இந்த சீமெண்டையும் போட்டுமா இந்த வீட்டுக்கும் நீ அந்த மோட்டுக்கட்டையும் கட்டித்தான் அவனுக்கு புண்ணியம் கிடைக்கும், இந்த பிராந்தியம் எனக்கு தாண்டி சொல்லி கும்பிட்டேன். நான் பாரணம் மாண்டு போட்டு போனவன் 3-4 நாள் வந்து சொன்னவன் காசு போட்டாங்கலாம், காசை கேட்கறாங்களாம். சரிம்மா, அப்ப பேங்க்ல இருந்து 1 லட்சம் ரூபாய் காசு எடுத்து கொடுத்து 1 லட்சம் ரூபாய் எடுத்து கொடுத்தீங்க. அவரை சிலிப்பு அவரே சிலிப்பு நிரப்பி தந்தவர் தான். அவரது சிலிப்பு இந்த பேருக்கு தான் 2 நம்பர் 2 பேர் 2 புத்தகம் உறப்பினோடனே 1 லட்சம் நான் மொத்த கையெழுத்த ஊன்றுறேன். எழுத தெரியாம நான் ஊண்டி போட்டு கொண்டு கொடுக்க அதுகளை எண்ணி தர அவரது கடப்புல வச்சு காசை வாங்கினாரு. வாங்கி போட்டு ஆட்டோவில் நீ வந்து நீங்க மாண்டார் ஓமண்டா 5000 ரூபாய் காசு கையில இருந்தது. 95 அவற்ற கையில கொடுத்தேன். நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் அந்த இடத்த வந்து சத்தியம் பண்ணுவேன். உங்களோட என்ன வேணும் உங்களுக்கு 8 லட்சம் ரூபாய் காசு இருக்கு. உங்களோட காசு நீங்க சந்தை 1 லட்சத்தை விட 8 லட்சம் இருக்கண்டாரு. 8 லட்சம் வேண்டாம் சரி 10 லட்சம் வேண்டாமா காலில் இருந்து கும்பிட்டோமா எனக்கு இந்த ஊட்டம் இந்த 7ஆவது பொடியனை போட்டு கிடக்குற தண்ணி இறக்கிறேன். இன்னும் வாரணம் மாண்டி விட்டு ஒரு கிழமைக்கு பிறகு வந்து சொன்னாரு அந்த காசு அனுப்புனாங்கெல்லாம் காசை கேக்குறாங்கம்மா. இந்த புள்ள காட்டுல கம்பு வெட்டுனவன கூட வீடியோ எடுத்து நீங்க மானத்தை வாங்கித்தா நீ உழைச்சித்தா உன்னோட ஐடென்டி நம்பர் உன்னோட போன் நம்பர் மோட்டர் சைக்கிள் நம்பர் என் தந்து எங்களை வீடியோ எடுத்து போட்டு நாங்க சொன்னோம். நான் எல்லாத்துக்கும் நான் அதை சரல்லம்மா நான் எல்லாத்துக்கும் பாரண்டாரு என்று சொல்லி போட்டு போனவர் வரல. அது இவராம்மா பாருங்க. இவர்தான் ஆள். இவர்தான் ஆள். அவரு அப்பயும் அவர் சொல்றாரு பூமி இருக்க காணி இருக்கேன்னு சொல்லணும். ஒருத்தர் நான் சொன்னேன் இது உண்மையை தனி சொல்லணும். அரசாங்கத்துக்கு ஒழிக்கலாம் அவன் எந்த டாப்பிரிக்கு பொடியன்ற டாப்பிரி. அப்ப நீங்க வந்து கேட்டோன்னு எனக்கு பூமி இல்லண்டா ஒரு நேரம் போய் பார்த்தோன்னு சொல்லி அரசாங்கத்துல எல்லாம் பதிப்பட்டு தனி இருக்கும் ஒழிக்கலாம். எனக்கு நான் பிக்சர் ஆடுறதுண்டாலும் மாதிரி போய் சொல்ல மாட்டேன். நெல்ல பாருங்கம்மா, இவர்தானாண்டு நெல்ல பாருங்க. இவர்தான் ஒரு சும்மா வந்தவர் புறவு வரக்குள்ள 2 தரம் வரக்குள்ள புது மோட்டர் சைக்கிளோட வந்து ஒரு பெரிய ஜாதி மோட்டர் சைக்கிளோட ஒரு தரம் வரக்குள்ள ஒரு மோட்டர் சைக்கிளோட முதல் வரக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளோட மோட்டர் சைக்கிள் கொண்டு வந்தாரு. முதல் 2 வரக்குள்ள அடுத்த தரம் வரக்குள்ள வேற பைக்ல அந்த காசு காட்டி போட்டு போய் வரக்குள்ள அவரு நல்ல பெரிய உத்தியோகாராக்களை போல வந்து சேர்ந்தவர். உங்களோட பேர் என்னம்மா? உங்களை யாராவது வந்து வீடியோ எடுத்தவங்களா? யூடியூப்ல எல்லாரும் வந்து போட்டோ எடுத்தவங்க வீடியோ எடுத்தவங்க ஒரு பொடியன் வந்து அந்த வீடியோ எடுத்து 2ஆம் மாசம் 3ஆம் தேதி அந்த வீடியோ எடுத்து போட்டு 9ஆம் தேதி 2ஆம் மாசம் 9ஆம் தேதி கொஞ்சம் சாமானும் கொஞ்சம் சாப்பாடு சாமானும் கொஞ்சம் காசும் கொண்டு சந்தாரு. சந்து போட்டு திருப்பி போய் பல்முனை பொடியன் ஆண்ட ஒரு பொடியன் 1 லட்சம் ரூபாய் காசு ஓடுறதுக்கு நம்பிக்கை இல்லாம அவன் உங்கள்கிட்ட உங்களோட பேங்க் புத்தகம் அக்கௌண்ட் புத்தகம் கேட்கறான்னு சொல்லி அந்த எடுத்து போனாரு. எடுத்து போய் 2ஆம் மாசம் 27ஆம் தேதி நான் குளிசாய் போக விழிக்கிறேன். எங்களோட மகனை குளிசாய் போக விழிக்கிறோம் உடனடியா வாங்கம்மா உங்களோட காசு அனுப்பியிருக்கேன்டாரு. நான் சொன்னேன் அது தங்கத்தை தந்தாலும் நான் வரமாட்டேன் இந்த பிள்ளை குளிச்சு எடுக்க போகணும் நான் மட்டக்களப்பு கட்டி சொன்னேன். அப்புறம் 27ஆம் தேதி 28ஆம் தேதி போய் 1 லட்சம் ரூபாய் காஜி அவர் தான் சிலப்பு நுரம்பி தந்தாரு. 2 புத்தக நம்பரை போட்டு நான் 2 கையால் எடுத்து அவர கையில கொடுத்தேன்.
அதுக்கு அடுத்த நாள் வந்து சொன்னாரு, அம்மா உங்களோட என்ன வேணும், உங்களுக்கு 8 லட்சம் ரூபாய் காசு இருக்கு, உங்களோட காசு நீங்க சந்தை 1 லட்சத்தை விட 8 லட்சம் இருக்கண்டாரு. 95 5 தந்த வரது இல்ல, 1 லட்சத்துல 5,000 தந்த வரணும். பிறகு 95 நான் 8 லட்சம் வேண்டாம், சரி 10 லட்சம் வேண்டாமோ, காலில் இருந்து கும்பிட்டோமோ, எனக்கு இந்த ஊட்டம் இந்த ஏழாத பொடியனை போட்டு கிடக்குற தண்ணி இறக்கிறேன். அவரு 4 கைமரமும் 12 சிலாகையும் அந்தாரிக்க ஓடு 200 ஓடாமண்டாரு, நான் எண்ணி பார்க்கல. அந்தாரிக்க ஓடும் வாங்கி கொண்டு சந்தாரி சந்து ஓட்ட ஒரு ஓடம் அந்த அங்கால அடிக்கிருக்குமா மரத்தடியில ஒரு ஓடாவிய கூட்டிட்டு வந்தாரு. கூட்டிட்டு வந்து அவங்க அந்த மூளையில இருந்த ஓட்டையை மட்டும் அடைச்சி தந்து போட்டு போனாங்க. இன்னும் வாரணம் மாண்டி விட்டு போய் ஒரு கிழமைக்கு பிறகு வந்து சொன்னாரு, அந்த காசு அனுப்புனாங்கெல்லாம் காசை கேட்கறாங்கம்மா, வெளிநாடு போறதுக்கு ஒருவன் 5 லட்சத்தை வாங்கிட்டு போயிட்டான், நான் என்னம்மா கொடுக்குறோம் யோசிச்சுட்டு இருக்கணும்மா வேண்டாரு. அந்த இடையெல்லாம் போய் இந்த இடையெல்லாம் போய் கதைச்சு நின்றாரு. கதைச்சு போட்டு வந்து சொன்னாரு, என்னடா தூஷணத்தால சொன்னாரு அவனுக்கு, என்னடா நீ அனுப்பின காசை கேட்கிற என்னடான்னு கேட்டாரு. நான் சொன்ன அப்ப கூடம்மா நான் அந்த 1 லட்சம் இருக்குதானே கூடன் சொன்னேன் நான் என்று சொல்ல அவர் சொன்னாரு, அது காணாம ரொம்ப வெளிநாட்டுக்கு எடுத்து ஓடித்தான் 5 லட்சம் ரூபாய் காசு என்று சொன்னாரு. ஓடாவியவர் தானே நம்பி கொடுத்தேன் அவங்க ஊடுகிறதுக்கு எடுத்து ஓடித்தானம்மான்னு சொன்னாரு. அப்புறம் 9ஆம் மாதம் 5ஆம் தேதி வந்தாரு. 6ஆம் தேதி வந்து வீடியோ எடுக்க வந்தாரு. நான் என்ன எங்களை வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னா, எங்களுக்கு எங்களோட ஆக்கள் எல்லாம் எங்களோட மானத்தை வாங்கித்தானி இந்த புள்ள காட்டுல கம்பு வெட்டினவன கூட வீடியோ எடுத்து நீ மானத்தை வாங்கித்தா, நீ உழைச்சித்தா, உன்னோட ஐடென்டி நம்பர், உன்னோட போன் நம்பர், மோட்டர் சைக்கிள் நம்பர் என் தந்து போட்டு எங்களை வீடியோ எடுத்து போட்டு நாங்க சொன்னோம். நான் எல்லாத்துக்கும் நான் அதை சரல்லம்மா நான் எல்லாத்துக்கும் பாரன்ண்டாரு என்று சொல்லி போட்டு போனவர் வரல. அது இவராமா பாருங்க, இவர்தான் அவரு வந்து கேட்டவர் கடைசியாக இந்த 6ஆம் மாதம் வந்தாப்புல 9ஆம் மாதம் 6 முறைப்பட்ட நீங்க 6 சொன்னீங்க. நான் என்ன இப்படிதான் சொன்னேன், 9 லட்சத்துக்கு நீ எங்களை வித்து மோட்டர் சைக்கிள் வாங்கிருக்கா, 9 லட்சத்துக்கு மோட்டர் சைக்கிள் வாங்கிருக்கா, 9,000 ரூபாய்க்கு கூலிங் கிளாஸ் வாங்கிருக்கா, இன்னும் என்ன வேன் வாங்கி ஓட போறியா பஸ் வாங்கி ஓட போறியான்னு நான் கேட்டேன். என்னம்மா சாதியாக வைக்கிறீங்களா, அருட்டம்மா முறைப்பட்டேன்னு கேட்டாரு. நான் ஒத்தரட்டை முறைப்படலமான்னு ஒன்ன போல கொள்ளையடிக்கிற ஆள் இல்ல, நீ மேலங்களை வீதி எடுக்க வராது சொன்னா. அதோட உங்களுக்கு அந்த காசுமே இல்ல தரல. 1 லட்சம் எடுத்து பேங்க்ல கொடுத்ததுல 5,000 ரூபாய் காசு, அது உங்களுக்கு போட்ட காசுல நீங்க 5,000 ரூபாய் காசு கல்முனை பொடிய உங்களோட கையாலே அவரே சிலிப்பு நிரப்பி தந்து காசு எடுத்துட்டு காசு நான் இந்த புத்தகத்தின் நிறைய இந்த புத்தகத்துல எடுத்து கொடுத்தேன். 1 லட்சம் ரூபாய் காசு, அது ஒரு பொடியம் போட்ட கல்முனை பொடிய. சரிம்மா, அவர் 8 லட்சம் ரூபாய் காசையும் உங்களுக்கு தந்தவர் தானே? தரல, அவரு கையில வச்சிருந்து இப்படி எண்ணி காட்டி போட்டு, இந்த அரிக்கம்மா உங்களோட காசு உங்களுக்கு என்ன வேணும், டீ வாங்கி தரையா, அது இது வாங்கி அவன் கொண்டு போனா உங்களை கும்பிட்டேன் வீட்டுல வணங்கிட்டா, நான் 7ஆவதவனை பொறுத்து கிடக்குறது பலபலன். இப்பயும் மனே ஆயக்காசம் வாங்கி மோட்டு கட்டெல்லாம் கட்டினா இப்பயும் ஒழுகுது, கட்டுனாக்க பிள்ளையா கட்டி போட்டு போயிட்டான். அப்ப இந்த சீமெண்டையும் போட்டுமா இந்த வீட்டுக்கும் நீ அந்த மோட்டுக்கட்டையும் கட்டித்தான் அவனுக்கு புண்ணியம் கிடைக்கும், இந்த பிராந்தியம் எனக்கு தாண்டி சொல்லி கும்பிட்டேன். நான் பாரணம் மாண்டு போட்டு போனவன் 3-4 நாளைக்கு வந்து அஞ்சனவன் காசு போட்டாங்கலாம், காசு கேட்கறாங்களா. சரிம்மா, அப்ப பேங்க்ல இருந்து 1 லட்சம் ரூபாய் காசு எடுத்து கொடுத்து 1 லட்சம் ரூபாய் எடுத்து கொடுத்தீங்க. அவரே சிலிப்பு நிரப்பி தந்தவர் தான். அவரது சிலிப்பு இந்த பேருக்கு தான் 2 நம்பர் 2 பேர் 2 புத்தகம் துறப்பினோடனே 1 லட்சம் நான் மொத்த கையெழுத்த ஊன்றுறேன்னா எழுத தெரியாம நான் ஊன்றுறேன்னா ஊண்டி போட்டு கொண்டு கொடுப்பேன். அதுகளை எண்ணி தர அவரது கடப்புல வச்சு காசை வாங்கினாரு. வாங்கி போட்டு ஆட்டோவில் நீ வந்து நீங்க மாண்டார் ஓமண்டா 5,000 ரூபாய் காசு கையில இருந்தது. 95 அவற்ற கையில கொடுத்து நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் அந்த இடத்த வந்து சத்தியம் பண்ணுவேன். அவளை எடுத்து போனவரே எடுத்தது பத்தி காரியம் இல்ல மனே. எங்கிட்ட ஃபுல்லா அந்த காட்டுக்குள்ள கம்பி கட்டை தரைச்சவனை போய் வீடியோ எடுத்துட்டு வந்து ஒருவரோட கதைச்சவரு அது ஆரண்டு தெரியாம வெளிநாட்டுல வெளியில ஒருவரோட கதைச்சவரு கதைக்கு அந்த பொடியன் திருப்பி கேட்கான். அவனோட வேலி கட்டைக்கும் கம்பிக்கும் 1 லட்சம் காணுமா. அந்த அம்மாட்ட கேளுங்க. நான் என்னட்ட போன தர அவன்கிட்ட போன் தான் என்னட்ட தர நான் சொன்னேன். மகன் எனக்கு 1 லட்சம் காணுமா 2 லட்சம் காணுமான்னு சரியா மகன். ஆனால் அவன் இந்த கம்பி கிம்பில கட்டை கிம்பில இவ்வளவு சொன்னான். அவர் கொண்டாந்தங்களுக்கு தந்த சாமான் 2-3 வியாக்கு சீமந்தும் அந்த ஓடும் 12 சிலாகையும்
2 பேருக்கு சரிம்மா அதை கொஞ்சம் காட்டுங்கம்மா பாப்போம். நம்ம ஓடையும் இதையும் காட்டுங்க பாப்போம் என்னென்ன சாமான். எங்களை வித்து திண்டு தாருமானவர். இந்த அவர் அவரத்தை வரைச்சி போட்டு போனேன். நான் அந்த பிள்ளை நான் இன்னதுக்கு அடிக்கிட்டோம். இந்த அடிக்கு பழைய ஓடும் என்னம்மா இது? தெரியாமா இன்னதான் அவர் வாங்கி. அதான் பழைய ஓடுமையா? அப்ப 9 லட்சம் ரூபாயோட சாமான் இதுதானா? இதுவும் இந்த இதுல அடிக்கிறீங்க 6 சிலாக எடுத்து போட்டு இந்த அடிக்கிறீங்க. இந்த அடிக்க சிலாக 6 6 8 அடிக்க 1 2 3 4 5 6 அடிக்கு 6 சிலாகையும் சிலாக அடிக்கு 12 கிலாயில 6 சிலாக எடுத்து பிச்சை எடுத்துட்டுண்டா மாவடிச்சு கொச்சிக்கா எடுத்துட்டுனா இந்த பிள்ளைகிட்ட கல்வி இங்க எடுங்க. இந்த போட்டிருக்காரு ஒரு சுண்டு. அதுல சொன்னதுல ஒரு சிலாக துண்டு அதுல உண்டு நம்ம இது ஒரு சுண்டு மைக்கத ஓடும். இன்னதான் கிடக்க இந்த ஓடும். அப்புறம் இந்த இதுல போட்டிருக்காரு ஒரு சுண்டு சிலாக கைமரம். சரியா? இந்த போட்டிருக்காரு ஒரு கைமரம். அவ்வளவுதான். வீட்டுக்கறிக்கு ஒரு கைமரம். இதே அளவு கொண்டு வீட்டுக்கு அவ்வளவுதான் 9 லட்சம் ரூபாயோட காசுல வாங்கின சாமானே. ஆனா நான் குடும்பம் அதை கிளம்ப நாங்க சோறு இல்லாம கிடந்து நாங்க 4-5 நாள் சாப்பாடு சாமான் கொஞ்சம் வாங்கி தந்திக்கு. என்ன மாதிரி விளையாடுங்க? இந்த கரையான் நிலவு கதவு அவர்கிட்ட சொன்ன இந்த 2 கதவும் 5 எண்ணலும் அதுவும் 4 எண்ணலுக்கு 1 எண்ணலுக்கு தான் நில வாங்கணும். மஞ்சத்துக்கு இந்த எதிரிக்கு நீலரிக்கன்னு சொன்னேன். எல்லாம் வாங்கிட்டு வரணுமான்னு போனேன். இதுவும் ஒரு வேற ஒரு பொடியன் ஒன்று போட்டு தந்தேன். இந்த கதவும் அந்த கதவும் அந்த பொடியன் இப்ப நம்ம வாங்க வெளிநாட்டுல இருந்து விழுந்து இருக்காரு. இந்த சீமெந்து இப்ப நான் 1000 கொடுத்து போட்டு நான் ஏலாம போட்டேன். இந்த பாருங்க இந்த ஊர்ல கிடக்க என்னத்தை கொடுத்து போட்டு சீமெந்து வாங்கினீங்க? பூமியை கொடுத்து போட்டு ஆயத்த காசு காசை மட்டும் எடுத்து போட்டிக்கிங்க. அப்பயும் அவர் சொல்றாரு பூமி இருக்க காணி இருக்கேன்னு சொல்லணும். ஒருத்தர் நான் சொன்னேன் இது உண்மையை தானே சொல்லணும். அரசாங்கத்துக்கு ஒழிக்கலாம் அவன் எந்த டாப்பிரிக்கு பொடியண்ட டாப்பிரி. அப்ப நீங்க வந்து கேட்டோன்னு எனக்கு பூமி இல்லண்டா ஒரு நேரம் போய் பார்த்தோன்னு சொல்லி அரசாங்கத்துல எல்லாம் பதிப்பட்டு தானே இருக்கும். அதை மொழிக்கலாம். எனக்கு நான் பிக்சர் எடுத்து திண்டாலும் மாதிரி போய் சொல்ல மாட்டேன். நெல்ல பாருங்கம்மா இவர்தானான்ட்டு நெல்ல பாருங்க. இவர்தான் ஒரு சும்மா வந்தாரு புறவு வரக்குள்ள 2 தரம் வரக்குள்ள புது மோட்டர் சைக்கிளோட வந்து விஜயஜாதி மோட்டர் சைக்கிளோட ஒரு தரம் வரக்குள்ள ஒரு மோட்டர் சைக்கிளோட முதல் வரக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளோட மோட்டர் சைக்கிள் கொண்டு வந்தாரு. முதல் 2 வரக்குள்ள அடுத்த தரம் வரக்குள்ள வேற பைக்ல அந்த காசு காட்டி போட்டு போய் வரக்குள்ள அவரு நல்ல பெரிய உத்தியோகாராக்களை போல வந்து சேர்ந்தவர். நீங்க இப்ப என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு சொன்ன? நான் இந்த ஊட்டத்தான் எதிர்பார்க்க மாதிரி வேற ஒன்றையும் பார்க்கல. வளர்ச்சி யானை எழுமா அது என்னம்மா தனிய கிடக்குற இது ஒரு புறமா கிடைக்கலையே. நீங்க வீட்டுக்குள்ள ஓட்டே கொஞ்சம் பூசி என்னம்மா கொஞ்சம் பூசி இந்த ஜன்னல்கள் அது இதை மாத்தி கதவுகளை தகரம் அடிச்சு வச்சிருக்கீங்க. தனிய படுக்கிற தனியா கிடக்குற அவனா கும்பிட்டானா மணி அந்த பொடியனை கும்பிட்டானா கிட்டக்கிற ஊரும் மட்டும் எனக்கு நல்லா இருந்தா போதும். சோறில் அடி நான் சுருட்டிட்டு படுத்து கொள்வேன். அதை உடச்சி போயிட்டா அடிச்சுட்டு கிடக்கு. உங்களுக்கு ஆருக்கு நானே புண்ணியம் கிடைக்கும் மாதிரி இந்த ஊட்டெல்லாம் நச்சுட்டாங்க. யானை பயம் சோழர் வாங்கி அவருக்கு தேவையா யானை சோழர் இந்த கதை இதுல நிக்கி அப்ப அதை அடக்கி போட்டு வந்து அதை திறந்தன் திறந்தோடனே அதை நிக்க அவடத்தை அடிச்சு விட்டு போட்டு நான் தள்ளி பண்ண என்ன அன்னைக்கு மணி என்று போட்டு அடிச்சு பூட்டு பறந்துட்டேன். பூட்டு பறந்த பூட்டு கூட போட்டு கேளாம கிடக்குன்னா கம்ப போட்டு வார்த்தறிய போட்டு அப்ப மொத்தமா 8 லட்சத்துக்கு கையில இருந்து காட்டினோம் கூட காசு 8 லட்சம் உங்களுக்கு என்ன வேணும்? சரி அப்ப 8 லட்சம் அதுல பேங்க்ல எடுத்த 95,000 8,95,000 காசு மட்டும் ஒரு பைக் வாங்கிக்காரு அப்படின்னா மற்ற வாங்கி விட போறியா பஸ் வாங்கி விட போறியா இவ்வளவு அட்ரஸ் ஏன்டா இங்க டாக்டர் கேக்குறாங்க. ஐடென்டி நம்பர் போன் நம்பர் மோட்டர் சைக்கிள் நம்பர் ஏன்டா
நான் உனக்கு எல்லாம் பிடிச்சி தரேன். இன்னும் வாரம் போனவர் அது உங்களை பார்த்து எடுத்தது எப்படியா? 6 மாதம். ஆனா சாப்பாடு ஜாமான் கொஞ்சம் வாங்கி தந்திருக்காரு. ஆனா அவரு கூட ஐயர் மாதிரி சாமான் வாங்கி கொண்டு வந்தவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்க சொன்னவங்க இந்த வீட்டை திருத்திட்டாரான்னு என்னட்ட சொன்னான். அவங்க காசு வேணும் தப்பனான்னு சொல்லட்டாமன் இல்லாடி கொடுத்துருத்தவனான்னு சொல்லட்டாமன் அவங்க இவன் என்ன செய்தான் எழுதி அவனோட வரல அவன் அக்கௌண்ட்ல போட்டாங்களோ அது தெரியல. அது உங்களுக்கு அது தெரியா? இப்ப அவங்களோட கதைச்சு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியா? இப்ப கடைசியில வந்து நீங்க இப்படி கதைச்சதுக்கு பிறகு அது வாரதும் இல்ல. கடைசியா வந்தவரு 9ஆம் மாதம் 6ஆம் தேதி வந்து கிடந்தேன். நான் இங்க இந்த பிள்ளைய சாவுட்ட நிக்க நம்மள பவானி வந்து கூப்பிடுச்சு. 2024 அதான் 2024. ஓ 2025 இது 2024 9ஆம் மாசம் வந்துக்காரு. 2ஆம் மாதம் வந்தவரு அந்த வருஷம் தான். அந்த வருஷம் தான் 2024 வந்துக்காரு. 2ஆம் மாசம் வந்து பிறகு 9ஆம் மாசம் வந்துக்காரு. அவரு படத்தை வச்சு கணக்கு ஆட்ட காய்ச்சாரு. காசு கேட்கறேடா அதாடா இதாடா நான் எப்படிடா. அப்ப சும்மா போய் நின்று காய்ச்சமே காய்ச்ச வருதா? அப்பயும் கேட்டாரு இஞ்சால ஆக்கள் ஊடுருக்கா ஆக்கள் இருக்கா. நான் ஒருத்தரும் இல்ல நாங்க தான் போங்க அப்படி சொன்னாங்க. சரிம்மா பாப்போம். சரியா பாப்போம். நீங்க எதுவும் சொல்ல போறீங்களாம்மா? அதுதான் சொல்ல என்ன அந்த காஜ ஆக்கள் எல்லாம் அனுப்பின காஜ எல்லாம் அந்த பொடியன் எடுத்துட்டாரு. அவர் இந்த பொடியனுக்காண்டி இந்த ஊட்டையும் திருச்சி எனக்கு அந்த காசை வாங்கி செய்து தந்தா உங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும். சரி.